அனைவருக்கும் வணக்கம். இந்த அப்படி என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸிட் 8 இந்த படத்தோட கதை தான் போறோம். படத்தோட கதைக்குள்ள போலாம். சப்வே நிலையத்தில வந்து ஒரு ராஷ்டிரவன் வந்து நின்னுட்டுருக்காரு. திடீர்னு வந்து அவனுக்கு முன்னாள் காதலியிடம் வந்து ஒரு ஃபோன் அழைப்பு வந்து வருது. அத சொன்ன செய்தி வந்து அவன உறைய வச்சது. "நான் கர்ப்பமா இருக்கேன். இந்த குழந்தை உன்னுடையது. இப்போது என்ன செய்ற?" அப்படின்னு வந்து கேட்டது. அந்த வார்த்தை வந்து அவன் மனதில வந்து பெருங்குழப்பத்த வந்து ஏற்படுத்துது. "நான் ஒரு நல்ல தந்தையா இருக்க தகுதியானவனா?" என்ற கேள்வி வந்து அவன வந்து வாட்டுச்சு. அதே தருணத்தில வந்து சப்வேல வந்து ஒரு தாய் அழும் குழந்தையோட வந்து நிற்கிறா. அப்ப வந்து ஒரு பயணி வந்து குழந்தை அழுகிறது என்பதற்காக அந்த தாயை கடுமையாக திட்டுறான். அந்த லாஸ்ட் மேன் வந்து அத பார்த்துக்கிட்டே இருந்தாலும் வந்து அவளை காக்க தைரியம் இல்லாம வந்து அமைதியாவே நிற்கிறான். அந்த குற்ற உணர்ச்சியுடன் மன அழுத்தமும் சேர்ந்து அவன திடீர்னு ஆஸ்மா தாக்குதலுக்கு உள்ளாக்குது. மூச்சு திணறி கண்கள் மயங்கி அவன் சுயநினைவ வந்து இழக்கிறான். அவன் கண்கள திறக்கும்போது வந்து அவன் நிற்க இடம் ஒரு விசித்திரமான மனிதர்கள் யாரும் இல்லாத முடிவில்லாமல் திரும்ப திரும்ப நீளும் ஒரு வழித்தடம். அந்த வழித்தடம் எவ்வளோ நடந்தாலும் வந்து மீண்டும் அதே இடத்துக்கு வந்து சேருது. சுவத்துல எழுதப்பட்டிருந்த சில வழிமுறைகளை கவனிக்கிறான். அதில பொருள் மெதுவாக அவனுக்கு புரியுது. வழித்தடம் மாற்றமா இருந்தா திரும்பி செல்லணும். எந்த மாற்றம் இல்லைன்னா வந்து முன்னால செல்ல வேணும். டார்கெட் வந்து எக்ஸிட் 8. மாற்றங்கள் சில நேரம் சிறியதா இருக்கலாம். முன்பிடாத இடத்தில் திடீரென கதவு கைப்பிடி தோன்றுவது போல. சில நேரம் அதீதமாக மேலிருந்த இரத்தம் மழை மேல் பொழியும் வரை. ஒரு சிறிய தவறு அவனை எக்ஸிட் 0க்கு மீண்டும் அனுப்பிவிடும். அவனின் பயணம் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். இந்த முடிவில்லா சூழலில் அவன் எப்படி ஒரு மனிதனை பார்க்கிறான்? அமைதியாக முன்னால் நடந்து கொண்டிருக்கும் ஒரு உருவம். அவன் தான் த வாக்கிங் மேன்னு அவன் மனதில அழைக்கிறான். ஒரு நாள் வந்து அவனுக்கு பின்னால ஒளிந்து நடந்து வரும் ஒரு சிறுவனை வந்து பார்க்குறான். அவன் பேர் வந்து த பாய். அப்போ ஒரு பையன வந்து அவன் வந்து பார்க்குறான். ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வெளிப்படையாகுது. ஒரு காலத்துல வந்து இந்த வாக்கிங் மேனுக்கு வந்து தான் இந்த வழித்தடத்துல வந்து மாட்டிக்கிட்டான் தான். ஆனா வந்து போலியான எக்ஸிட் 3 நம்பி அந்த சிறுவன விட்டுட்டு போனனால வந்து அவன் இந்த சுழலியே வந்து பகுதியா வந்து மாறிட்டான். அந்த கீழ உள்ள பையன் வந்து ஆரம்பத்துல வந்து எதுவும் பேசாம இருந்தாலும், அவனோட கண்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கவனிக்குது. அவனோட உதவியோட வந்து ராஷ்டிரமன் வந்து சரியான முடிவுகள எடுக்கத் தொடங்குறான். மெதுவா அந்த சிறுவன் வந்து மனம் திறக்கிறான். என் அம்மா வந்து விட்டு ஓடி வந்துட்டேன் சொல்றான். பிரியமான ஒரு நினைவாக அவன் தனது கையில் இருந்த ஒரு ஹெர்மிட் கிராப் ஷெல் நல்ல அதிர்ஷ்டம் தரும் என்று சொல்லி த லாஸ்ட் மேனுக்கு கொடுக்குறான். எக்ஸிட் 7 அடைந்ததும் எதிர்பாராத விதமா அந்த வழித்தடம் முழுவதும் தண்ணீரால நிரம்புது. தண்ணீர வேகமா உயர, லாஸ்ட் மேன் வந்து சிறுவன தன் தோள்ல தூக்கி அவன தண்ணீர்ல மூழ்காம காப்பாத்துறான். அவன ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்க ஒரு பெரிய அலை அவன இழுத்துட்டு போகுது. அடுத்த காட்சியே வந்து ஒரு கடற்கரைய வந்து காட்டுறாங்க. அந்த பாய் வந்து பெற்றோரோட வந்து நிக்கிறான். பக்கத்துல வந்து லாஸ்ட் மேன் வந்து அவன் காதலியோட நிக்கிறான். சிறுவன் கண் திறந்து விழிச்ச பின் வந்து ஒரு மூலையில திரும்பி எக்ஸிட் 8 வந்து அடையிறான். சிறிது நேரம் கழிச்சு த லாஸ்ட் மேன் வந்து அங்க வரான். அது உண்மையான எக்ஸிட் 3 என்பத வந்து உறுதி செய்வது போல, தரையில அந்த ஹெர்மிட் நண்டு ஓடு வந்து தெரியுது. உண்மையிலே உலகில் மீண்டும் வந்து விழித்த பின், அவன் தன் காதலிக்கு தொலைபேசியில வந்து அழைக்கிறான். "நான் வரேன், மருத்துவமனையில பார்க்கலாம்" என்று உறுதி கொடுக்கிறான். இப்ப அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் ஒரு தந்தையாக இருக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு, மீண்டும் சப்வேல அழும் குழந்தையோட அந்த தாய், அவளை திட்டும் பயணி. இந்த முறை இந்த லாஸ்ட் மேன் அமைதியா இல்ல. அவன் எழுந்து சென்று அந்த தாயின் பக்கம் நின்று அவள வந்து காக்க வந்து முன் வரான். அவனது பயணம் முடிந்திட, அவன் இனி தவறாம வழி கண்ட மனிதன் ஆவான். நன்றி.